நம்ம சென்னையில் வாட்டர் ஃபால் இருக்கோ இல்லையோ உங்கள் ஹேர் ஃபால் எல்லாருக்குமே இருக்குங்க. ஹேர் ஃபால் எதனால எல்லாம் ஏற்படுது? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குங்க. பெண்களுக்கு இது அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் உடல் சூடு அதிகமாக இருக்கும், இல்லைன்னா முடி வறட்சி, இல்லைன்னா ஸ்கேல்பில் வறட்சியோ இல்லை பொடுகோ இருக்கிறப்போ உங்களுக்கு ரொம்பவே முடி கொட்டுங்க. இது இல்லாமல் சிலர் ரொம்பவே அதிக மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி சமயங்களையும் உங்களுக்கு முடி அதிகமாகவே கொட்டுங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் பிரீதா, சுவாசி டயபெட்டிக் நேச்சுரல் கியூர் ஹாஸ்பிட்டல், அண்ணா நகர், சென்னை. முதல்ல சொல்கிற ஹேர் பேக்குக்கு என்ன தேவை அப்படின்னா, வெந்தயம் தேவையான அளவு முன்னாடி நாள் இரவே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் செம்பருத்தி பூ அல்லது செம்பருத்தி இலை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை உங்கள் தலையில் நல்லா படுற மாதிரி தேய்ங்க. முடிகள்லையுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. நிறைய பேருக்கு இதுவே போதும், ஷாம்பு தேவைப்படாது. ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா மைல்டு ஷாம்புவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது குறிப்பாக வறட்சியான தலைமுடியும் தலையில் உள்ள தோல் பகுதி உங்களுக்கு ரொம்ப வறண்டு இருந்ததுன்னா இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் 1 எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆக்கிக்கோங்க மிக்சியில் போட்டுட்டு. இது கூடவே தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆலிவ் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே உங்கள் தலையில் தோலில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு முடியிலையுமே நல்லா போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு பிறகு குளிச்சிருங்க. முடிக்கு ரொம்பவே தேவைப்படுற சத்து அப்படின்னு பார்த்தோம்னா புரதச்சத்து மிக மிக அவசியங்க. ஏன்னு பார்த்தோம்னா முடி எதனால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புரதச்சத்துனால தாங்க அது உருவாயிருக்கு. உடலுக்கு தேவையான அளவு புரதச்சத்து நீங்க எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு முடியும் நகமும் நல்லா ஆரோக்கியமா வளருங்க. புரதச்சத்து குறைவா இருக்க பட்சத்துல என்ன பண்ணுன்னா உங்களுக்கு மற்ற உடல் உறுப்புகளுக்கெல்லாம் புரதச்சத்து போயிடும், இந்த முடிக்கு கிடைக்காமயே போயிடுங்க. அதனாலதான் புரதச்சத்து மிகவும் அவசியம். என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமா நம்ம வழக்கமா வீடுகளில் யூஸ் பண்ற கொண்டக்கடலை, சோயா சங்க்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். பச்சை பயிறு, பன்னீர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா பன்னீர் எடுத்துக்கலாங்க. இது இல்லாமல் நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீன், முட்டை, ஆட்டு இறைச்சி, குளிர்காலங்களில் நீங்கள் சிக்கன் கூட எடுத்துக்கலாங்க புரதத்துக்காக. இது இல்லாமல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடுங்கிறது நம்ம முடிக்கு ரொம்பவுமே முக்கியங்க. இது இல்லாமல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது நம்ம தலைமுடிக்கு ரொம்பவுமே அவசியமான சத்துக்கள்ங்க. இது எதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீன்ல அதிகமாக இருக்குங்க. சியா விதை, ஆளி விதை போன்ற விதைகள்ல அதிகமாக இருக்கு. சியா விதை நீங்க எடுத்துக்கணும்னா மினிமம் 1 மணி நேரம் ஊற வச்சு தாங்க எடுத்துக்கணும். அதே போல ஆளி விதையும் வாங்கிட்டு வந்த உடனே இளவருப்பா வறுத்து நல்லா பொடியை அடிச்சு வச்சுக்கோங்க. இதுவுமே உங்க உணவுகள்ல ஜூசஸ், ஸ்மூதி, சாலட்ஸ் போன்ற உணவுகள்ல எல்லாம் சேர்த்துக்கிட்டே வாங்க. உங்க முடி நல்லாவே அடர்த்தியா வளருங்க, பளபளப்பாகவும் இருக்குங்க. இதோட உங்க உடல்ல சூரிய ஒளி படுறது மிகவும் அவசியமானதுங்க. எவ்வளவு நேரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா காலை நேரமோ இல்லை மாலை நேரமோ ஒரு 15 நிமிஷமாவது சூரிய ஒளி உங்க மேல படுற மாதிரி வேலைகள் நீங்க பண்ணுங்க. இல்ல யோகா உங்களுக்கு தெரியும்னா யோகாவை இந்த சூரிய ஒளியில நீங்க பண்ணுங்க. ரொம்பவே உங்க முடி வளர்ச்சிக்கு உதவுங்க. இது இல்லாம இரவு நல்ல தூக்கம் மிகவும் அவசியங்க. நல்லா தூங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு மன அழுத்தத்தை நல்லாவே கட்டுப்படுத்த முடியுங்க. நல்ல தூக்கத்தினால உங்களுக்கு உடல் சூடுமே குறைஞ்சிக்கிட்டே வருங்க. உங்க முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு ஸ்மூதி பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏபிசி ஜூஸ் அப்படின்னு ரொம்பவே பிரபலமானது. இது கூட நம்ம சில பொருட்களை மட்டும் சேர்த்திக்க போறோம், அவ்வளவுதான். ஆப்பிள், நீங்கள் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா மெழுகெல்லாம் நிறையா யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதனால முடிஞ்ச அளவுக்கு தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் பீட்ரூட் ஒரு 1/4 பீட்ரூட் எடுத்தால் போதுங்க, ரொம்ப அதிக அளவு வேண்டாம். அது கூடவே கேரட், ஒரு கேரட்டோ இல்லை 1 கப் அளவு கேரட்டோ நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் வெள்ளரிக்காய், ஒரு அரை வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க. சிறிய துண்டு இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா அடிச்சிடுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடித்து முடித்த பிறகு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு ஒரு 10 சொட்டு அளவுக்கு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க. வடிகட்டாமல் குடிக்கிறப்ப தாங்க இதில் உள்ள நார்ச்சத்துக்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்.